வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதுதான் மேத்தி பராத்தா. நம்ம ஊரில் பரோட்டா மாதிரி அங்கே ரொம்ப ஸ்பெஷல் இந்த பராத்தா வகையெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்பெஷலு. அதில் ரொம்ப ஹெல்த்தியானது என்னென்னா அந்த மேத்தி பராத்தா. மேத்தினா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் கிடைக்கிற வெந்தயக்கீரை தான். நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த வெந்தயக்கீரையை நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதை எப்படி எடுக்கணும்னா அந்த இலை மட்டும் தான் எடுக்கணும். எல்லாத்துலேயுமே 3 இலை தான் இருக்கும். இந்த 3 இலையாக நம்ம பிச்சு நம்ம வச்சுக்கிறணும். அந்த தண்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது பச்சையாக சேர்க்க போகிறோம். நல்லா பொடியாக அரிஞ்சு பச்சையாக சேர்க்கறதுனால நம்ம அந்த காம்பு மாதிரி போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இலை மட்டுமே நம்மளுக்கு போதும். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது வெறுமனை பருப்பு மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த பராத்தா மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இது ஒரு 20 ரூபாய் கட்டு அளவு ஒரு கீரை எடுத்திருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு அரைப்படி உலக்கில் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எங்களுக்கு கீரை நிறையா இருக்கிறனால இவ்வளோ மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மேத்தி பராத்தாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு சில மசால்கள் போடணும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இது சீரகத்தூள் வீட்டிலே அரைச்ச வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் 2 டீஸ்பூன், இது சுக்குத்தூள். நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறதுனால போடலாம், ஆனால் அந்த சுக்கு பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பஞ்ச் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது உப்பு தேவையான அளவு உப்பு. இது ஒரு 4-5 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இது ரெண்டும் என்னதுன்னா, இது ஓமம் 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன். இது அந்த மேத்தி பராத்தால கண்டிப்பாக சேர்ப்பாங்க. எள்ளு கூட சேர்த்தாலும் சேருங்க, இந்த ஓமம் சேர்த்தா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பராத்தா நம்ம நெய்யில் பண்ண போகிறோம். தேவையான அளவு நெய், இது வீட்டிலே செஞ்ச நெய். அப்புறம் இந்த பராத்தா பிணையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த மாதிரி கீரையை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நல்லா பொடியாக கீரையை நல்லா அரிஞ்சாச்சு. இப்போ இந்த கோதுமை மாவில் நம்ம எடுத்து வச்ச மசாலா கீரை எல்லாம் சேர்த்து நம்ம பிணைய போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், இது சுக்குத்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஓமம், கொஞ்சோண்டு எள்ளு, இந்த பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த ட்ரையாக போட்டிருக்கிற எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையிலையே. கீரை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பொடிகளோட எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அந்த சுக்குமே காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பொடியை அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி வெந்தயக்கீரை. தண்ணி சேர்க்காமல் இந்த கீரையிலே நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும், அதுலேயே நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கையில் அப்படியே தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் பிணைஞ்சிடக்கூடாது, ரொம்ப இருகலாகவும் பிணைஞ்சிடக்கூடாது. லைட்டாக பிணைங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு மாவை. இப்போ இதை கொஞ்சோண்டு நெய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நெய்யை நல்லா உருக்கி நல்லா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம நல்லா ஊற்றி பிணைஞ்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வைக்கணும். இந்த நெய் வேணான்றவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பராத்தா சுட ஆரம்பிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பராத்தா போட போகிறோம். அதுக்கு இதுக்கு கொஞ்சம் நல்லா நிறைய மாவே எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ தேய்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் இந்த மாவை மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும்.
இங்கே வந்து கோதுமை மாவை டஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையான ரவுண்டில் செஞ்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப தின்னாக இல்லாமல் லைட்டாக தடிமனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் தடிமனாக திக்காக தேய்ச்சிட்டா போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம பரோட்டா போட போகிறோம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து தோசை தவா வச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பரோட்டாவை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் ஸ்டார்டிங்கில் வைக்கணும். எடுத்தோம்னே எண்ணெய் எதுவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ மேலே வந்து லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கிறணும். இப்போ கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஆகி நல்லா வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சிடணும். திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் இதே மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் தடவ ஆரம்பிக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு. மறுபடியும் ஒரு தடவை இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல நெய்யோ எண்ணெயோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது கீரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே வேக வைங்க. அதுவும் பச்சையாக சேர்த்துருக்கோம். இதில் வேகிறது தான் கீரை. ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு நிமிஷம், அந்த பக்கம் ஒரு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மேத்தி பராத்தா. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டுடலாம். இப்போ சுவையான ஆரோக்கியமான மேத்தி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்திக்கு குருமா இதெல்லாம் நல்லா இருக்காது. பிளெயின் கர்டு, அதாவது தயிர் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப எதுவுமே போடாத தயிர் நல்லாயிருக்கும். வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை சாட் மசாலா உப்பு சேர்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எப்படி சாப்பிட பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட மேத்தி பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.